வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் 29/12, 30/12, 31/12, 2021 3 டேஸ்க்கும் பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நியூஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ரிப்பீட் தான் ஆயிருந்துச்சு. சரிங்களா? இஷ்யூ வந்து நேத்தாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இன்னைக்கு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு டைம் எடுக்கலாம். ஓகேங்களா? போக 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம் குறையும். சரிங்களா? அதை நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் வந்து ரிப்பீட் தான் இருந்துச்சு. புது இஷ்யூ எதுவும் பெருசாக வரல. சரிங்களா? 1-2 இஷ்யூ இருந்துச்சு, இருந்தாலும் அது பேப்பரை கவர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லை. சரிங்களா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆடிட் இர்ரெகுலாரிட்டிஸ் லெட் டு FCRA டெனியல் சேஸ் அஃபிஷியல். சரிங்களா? இங்கே மதர் தெரேசா அவங்க ஆரம்பித்த ஒரு சில ட்ரஸ்ட்லாம் இருக்குது. சரிங்களா? அந்த ட்ரஸ்ட்லாம் வந்து இன்னும் சர்டிஃபிகேட் இன்னும் ரெனிவல் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் நியூஸு. இப்போ வந்து நம்ம பார்த்துருவோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அப்ளிகேஷன் ஃபார் ரெனிவல் ஆஃப் FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து ரிஜெக்டட் ஆன் December 25. ஏன் அப்படி அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட் மீட்டிங் த எலிஜிபிள் கண்டிஷன்ஸ். அப்போ ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிற பார்ப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி ஃபவுண்டட் பை மதர் தெரேசா. ஓகேங்களா? அவங்களுக்கு தான் பெரிய இஷ்யூ ஆனதுக்கே காரணம். இங்கே பட் ஹேட் எக்ஸ்டெண்டட் டில் December 31. அக்டோபர் 31 முடிஞ்சு, இருந்தாலும் December 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்ப வந்த நியூஸில் இன்னும் கொஞ்சம் டேஸ் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே FCRA என்ன அதை பார்த்துருவோம். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 இது வந்து ரெகுலேட்ஸ் ஃபாரின் டொனேஷன்ஸ் அண்ட் என்ஷூர் தட் சச் கான்ட்ரிபியூஷன் வந்து டு நாட் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த இன்டர்னல் செக்யூரிட்டி. நம்மளோட இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் த்ரெட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இது பண்ணுறது தான் வந்து இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இது வந்து அப்ளிகபிள் டு ஆல் அசோசியேஷன்ஸ், குரூப்ஸ், NGOs which intend to receive foreign donation. சரிங்களா? ஏதோ ஒன்று, ஓகேங்களா, ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் intend to receive foreign donation வாங்குறாங்க அப்படின்னா they come under the ambit of FCRA. இப்போ இவங்களும் ஃபைனிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்து வந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க கம்பல்சரியாக ஃபைல் பண்ணணும். அடுத்து ரெக்வயர்ட் NGO வந்து கிவிங் an undertaking that acceptance of foreign fund வந்து it not likely prejudicially affect the sovereignty and integrity of India அப்படிங்கிறத அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இது பண்ணணும். சரிங்களா? அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆர் இம்பேக்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன், நம்ம பணம் வாங்குறாங்கல்ல அந்த NGO, அது வந்து இவங்கள வந்து இந்தியாவோட சாவர்னிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லி ரிலேஷனையும் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, யாரும் வாங்கக்கூடாது அதையும் பார்த்து வச்சுக்கணும். மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர், MLA வாங்கக்கூடாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், சரிங்களா, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நம்மளுமே வாங்கக்கூடாது. சரிங்களா? நம்ம சிவில் சர்வன்ஸாக மாற போகிறோம், நம்மளுமே வாங்கக்கூடாது தான். அப்புறம் இங்கே ஃபினான்ஷியல் பில் ரூட் அமெண்டட் த 1976 FCRA பேவிங் வே ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ரிசீவ் ஃபண்டு வாங்கிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் சப்சிடியரி ஆஃப் ஃபாரின் கம்பெனி. சரிங்களா? ஃபாரின் கம்பெனி இருக்கும். இப்போ அமேசானே எடுத்துக்குவோம். அமேசான் வந்து ஃபாரின் கம்பெனி. சரிங்களா? ஆனால் அமேசான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சப்சிடரியாக இருக்குது அப்படிங்கிற அவங்க அந்த மாதிரி கிட்ட வாங்கிக்கலாம். ஃபாரின் கம்பெனி இந்தியா வந்து 50% ஆர் மோர் ஷேர் வந்து அதில் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். சரி, மற்ற எந்த வழியாக வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு சில ஆக்ட்ஸ் இருக்குது. சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860, இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882, இல்லை அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இதில் ஏதோ ஒன்றில் இது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற அப்போ கூட அவங்க வாங்கலாம். சரிங்களா? சரி, இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க? ரிசீவிங் எனி அட்வர்ஸ் எஃபெக்ட். சரிங்களா? அந்த ஏற்கனவே சொன்னால் அவங்க எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவோட சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு அவங்களோட ஆனுவல் ரிட்டர்ன்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதுவும் பண்ணாமல் இருந்தாங்க அப்படிங்கிற அதை அவங்க வந்து மேபி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுவோம். நெக்ஸ்ட், SHRC ரெக்கமெண்ட்ஸ் காம்பன்சேஷன் டு பாய். சரி, இந்த நியூஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஷ்யூ என்ன அப்படின்னு படிக்கிறத காட்டிலுமே நம்ம வந்து SHRC அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்க ஒரு இது எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸ்னிப்பிங் டூல் வச்சு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இது.
இப்போ பாருங்க, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அது வந்து மல்டி மெம்பர் பாடி கன்சிஸ்டிங் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் 2 மெம்பர்ஸ், 2 பேர் இருப்பாங்க. இங்கே சேர்பர்சன் வந்து ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் ஜட்ஜ் ஆஃப் அ ஹை கோர்ட் அண்ட் மெம்பர்ஸ் should be serving or retired judges of high court or district judge in the state with a minimum of 7-year experience அவங்களுக்கு இருக்கணும் as a district judge and a person having knowledge or practical experience with respect to human rights கூட இருக்கலாம். சரிங்களா, யார் யார் வரணும் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, இங்கே ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட், ஓகேங்களா. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் 7 years ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்பா கூட அவங்க வரலாம். இல்லை அப்படின்னா பர்சன் ஹேவிங் நாலேஜ் ஹியூமன் ரைட்ஸ்க்கு இதாக இருக்குது. இவங்களை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க? அப்பாயிண்டட் பை கவர்னர். இங்கே ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் கமிட்டி. சரிங்களா, ஒரு கமிட்டி தான் இது பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான் ஹெட்டு. சரிங்களா, அடுத்து ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதுக்கப்புறம் ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர் அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இன் கேஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து யூபி அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற அவங்க வந்து சேர்மன் ஆஃப் கவுன்சில் அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த கவுன்சில் ஆல்சோ பி மெம்பர் ஆஃப் த கமிட்டி. சரிங்களா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு அசம்பிளி தான். சரிங்களா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஸ்பீக்கரும் அதுக்கப்புறம் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் 2 பேருமே வருவாங்க. சரிங்களா, சப்போஸ் வந்து நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் வச்சுருக்கோம் அப்படிங்கிற அப்போ வந்து உங்களுக்கும் அங்கேயும் வந்து சேர்மன் ஆஸ் வெல் அஸ் அப்போசிஷன் பார்ட்டிலேருந்தும் வருவாங்க. சரிங்களா, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே ஃபர்தர் எஸ் சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஆர் சிட்டிங் district judge can appointed only after consultation with chief justice of high court of the concerned state. சரிங்களா, chief justice of high court அதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து இவங்களுக்கு டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 years or until they attain the age of 70 years. ஸோ நம்ம எஸ்ஹெச்ஆர்சி பார்த்துட்டோம். சரிங்களா, இதே மாதிரியே நீங்கள் லக்ஷ்மிகாந்த் எடுத்து வச்சு என்ஹெச்ஆர்சியும் பார்த்துருங்க. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம். அப்புறம் முக்கியமான பாயிண்ட்டுங்க, தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். திரும்ப வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுவோம். நெக்ஸ்ட் ஜிஐ டேக்ஸ். சரிங்களா, ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜிஐ டேக்ஸ் சாட் ஃபார் அப்பத்தானி டெக்ஸ்டைல் ப்ராடக்ட். இப்போ அப்பத்தானி ட்ரைப்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அருணாச்சல் பிரதேசில் இருக்காங்க. அப்பத்தானி விவ் ஃப்ரம் த அப்பத்தானி ட்ரைப் லிவிங் அட் ஜீரோங்கிறது ஒரு பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபன்சிரி டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா, இப்போ சுபன்சிரி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறே அங்கே சுபன்சிரின்னு ஒரு ரிவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்தது பேட்டர்ன்ஸ் பாருங்கள், சும்மா ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான். ஜாமெட்ரிக் அண்ட் ஜிக்ஸாக் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஃபார் ஆங்குலர் டிசைன். அதுக்கப்புறம் ஜிஐயோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுங்க, முக்கியம். சரிங்களா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு கூட கொஸ்டின் வரலாம். ஜிஐயோட ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. சரிங்களா, அதை தெரிஞ்சு வச்சுங்க. அப்பத்தானி கம்யூனிட்டி வியூஸ் இட்ஸ் ஓன் டெக்ஸ்டைல். ஓகேங்களா, அவங்களே இது பண்ணிக்குவாங்க ஃபார் வேரியஸ் அக்கேஷன்ஸ் இன்க்ளூடிங் ரிச்சுவல்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ஸ். அப்புறம் வியூவர்ஸ் சால் நோன் எஸ் ஜிக் ஜீரோ. அடுத்து அண்ட் ஜிலான் ஆர் ஜாக்கெட்ஸ் கால் சுப்புன் தார்லி. சரிங்களா, தீஸ் பீப்புள் யூஸ் லீவ்ஸ் அண்ட் பிளான்ட் ரிசோர்சஸ் ஃபார் ஆர்கானிக் டையிங். இதெல்லாம் சும்மா ஜெனரல் பாயிண்ட்ஸ் தான், தெரிஞ்சு வச்சுங்க. அண்ட் ஒன்லி உமன் ஃபோக் ஆர் என்கேஜ்ட் இன் விவிங். இதுவும் ஒரு கியூரியஸ் பாயிண்டாக இருக்குது, இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. பார்த்துங்க, இதுதான் அப்பத்தானி டெக்ஸ்டைல்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் சிரியாவில் ஏற்கனவே ப்ராப்ளமாக தான் இருந்துட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ அது தெரிஞ்சு வச்சுங்க. இங்கே வந்து கோஸ்டல் சிட்டி லட்டக்கியா அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிரியாவில். சரிங்களா, சிரியா கூட மெடிட்டரேனியன் சி பார்டர் ஷேர் பண்ணுதா இல்லையா அதை பார்த்து வச்சுக்கோங்க. ரெட் சி ஷேர் பண்ணுதா இல்லையா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். இப்போ ஆர்பிஐ ஃபிளாக்ஸ் கேபிட்டல் பஃபர் நீட்ஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் வந்து would need a higher capital cushion to deal with challenges on the account of ongoing stressன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உங்களுக்கே தெரியும். சரிங்களா, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அரௌண்ட் ஒரு 8% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசல் நாம்ஸுக்கு கீழே சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து நாங்கள் ஒரு 9% வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் வந்து எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா பேசல் 3 நார்ம்ஸ். பேசல்லே 1, 2, 3 இருக்குது. சரிங்களா, பேசல் 3 தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. டியூரிங் குட் டைம்ஸ், அதாவது வந்து நல்ல டைம் அப்போ, அதாவது என்பிஏ எல்லாம் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, இல்லை என்பிஏவே இல்லை அப்படிங்கிற ப்ராஃபிட்டை பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற பேங்க்ஸ் மஸ்ட் பில்ட் கேபிட்டல் பஃபர். சரிங்களா, ஒரு கேபிட்டல் பஃபர் வந்து அவங்க இது பண்ணிக்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா பிஸ்னஸ் சைக்கிள் உங்களுக்கே தெரியும். சரிங்களா, ரெசஷன் இருக்கும், டெப்ரெஷனும் இருக்கும், உங்களுக்கு திரும்ப ரெக்கவரி ஆகி பூமும் போகும். ஸோ பூம் டைமில் வந்து நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்கணும். இதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. கேபிட்டல் பஃபர் வந்து ட்ரான் ஃப்ரம் அந்த இடத்துல வந்து நம்ம கேபிட்டல் பஃபர் எடுத்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, ஏன்னா ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன் திரும்ப ரெசஷனில் போகும்போது அந்த பணத்தை எடுத்து தான் செலவு பண்ணணும். இந்தியாவில் வந்து மினிமம் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் வந்து 9%. சரிங்களா,
இது வந்து கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் வந்து 2.5 percentage points ஓவர் அண்ட் above த மினிமம் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது இது பார்த்துட்டோம்னாங்க. இங்கே பார்த்துங்க, ரிப்போர்ட் ஆன் ட்ரெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. அது வந்து யார் போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ. அதுக்கப்புறம் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட், அதுவும் ஆர்பிஐ தான் போடுவாங்க. இங்கே ஃபால் இன் ஈல்டோட நார்மலாக வந்து ஏன் ஈல்டு ஃபால் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸு ரைஸாக இருக்கும். சரிங்களா, ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது ஈல்டு கம்மியாக இருக்கும். அடுத்து ப்ரொவிஷனல் கவரேஜ் ரேஷியோ. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்பிஎஸ் எல்லாம் எடுத்து ப்ரொவிஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, இந்த என்பிஏவை என்ன பண்ணலாம், நான் பர்ஃபார்மிங் அசெட்டு அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரேஷியோ போடுவாங்க, அதுதான் ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ. கேபிட்டல் பஃபர், கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் தான் நம்ம பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். இங்கே எக்ஸ்பெக்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் ஆனிட்டிவ்ஸ் சூன். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோமே. இன்சூரன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு பாலிசி. சரிங்களா, அந்த பாலிசியில் வந்து நீங்கள் இப்போ வந்து 10,000 போடுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நாங்கள் 1,00,000 ரூபா தரோம் அப்படிம்பாங்க. சரிங்களா, ஆனால் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு இருக்கும். சரிங்களா, இப்போ போன வருஷம் ஒரு 100 ரூபா அமௌண்ட் இருக்குது அப்படிங்கல, இந்த வருஷம் நான் அதே 100 ரூபாயை வச்சு என்னால் ஒரு அதே பொருளை வந்து வாங்க முடியாது. சரிங்களா, ஸோ அந்த இடத்துல இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷனை இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் என்னங்க, ஒரு சிபிஐ இன்ஃப்ளேஷன் நம்ம எடுத்துக்கோம். சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து அரௌண்ட் ஒரு 5% இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த 5%ஐயும் சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இங்கே வந்து பிஎஃப்ஆர்டிஏ அவங்க தான் ரெகுலேட்டர். சரிங்களா, நம்ம எப்படி கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேட்டர் செபின்னு சொல்கிறோம், மணி மார்க்கெட் ரெகுலேட்டர் ஆர்பிஐன்னு சொல்கிறோம், அதே மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறது, இந்த பென்ஷன் ஃபண்ட்லாம் ரெகுலேட் பண்ணுறது வந்து பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. சரி, இதில் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது போய் பார்த்துக்கணும், யூபிஎஸ்சி கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்து தான். It is a voluntary retirement saving scheme led out to allow subscribers to make defined contributions. சரிங்களா, என்பிஎஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போட்டு வைக்கலாம். சரிங்களா, அதுதான் இது defined contribution towards planned saving, thereby securing future in the form of pension, attended towards sustainable solution to problem of providing adequate requirement income to every citizen, எல்லா சிட்டிசன்ஸ்க்கும். சரிங்களா, at the time of normal exit from NPS, subscribers வந்து may use accumulated pension. ஒரு சில இடத்துல இவங்க வந்து பென்ஷன் வந்து அக்குமுலேட் பண்ணி இது பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே ஆனுவல் பிஎஃப்ஆர்டிஏ எம்பேனல்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்பார்ட் ஃப்ரம் வித்ட்ராயிங், இதெல்லாம் ஜெனரல் பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா, நம்ம பெருசாக இது பண்ண தேவையில்லை. இங்கே யார் எக்ஸம்ஷன்ஸ் நம்ம அதை மட்டும் தான் பார்த்துக்கணும். சரிங்களா, who can open a NPS account under all India citizen model. யாராரு ஓப்பன் பண்ணலாம், யாராரு பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியம். சிட்டிசன் ஆஃப் இந்தியா வெதர் ரெசிடென்ட் ஆர் நான் ரெசிடென்ட். இங்கே சப்ஜெக்ட் டு ஃபாலோவிங் கண்டிஷன் சொல்லிட்டாங்க. அப்ளிகண்ட் மஸ்ட் பி பிட்வீன் 18 to 65 years ஆஃப் ஏஜ், அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட அந்த அளவுக்கு இது இல்லை. சரிங்களா, இந்த எக்ஸ்க்ளூஷன் தான் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. சரி, இங்கே பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க, லோ காஸ்ட். ஓகேங்களா, சிம்பிளாக இருக்கும், அப்புறம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், அப்புறம் நெக்ஸ்ட் போர்ட்டபிளாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் ஓகேங்களா, தொல்பாவக்கூத்து, அதுவும் நியூஸ்ல வந்துருந்துச்சு. நியூஸ் ஓகேங்களா, ஜஸ்ட் படிச்சுங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் போகணும். தொல்பாவக்கூத்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஷேடோ பேஸ்டு டெம்பிள் ஆர்ட் ஃபார்ம்ஸ் இன் த கண்ட்ரி. இதுக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஷேடோ பப்பட்ரி வந்து நியூஸ் வந்து நிறையா, ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து ஒவ்வொரு நேம் இருக்குது, அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆந்திராவில் என்ன சொல்லுவாங்கன்னா தொழு பொம்மலாட்டான்னு சொல்லுவாங்க, கர்நாடகாவில் தொகலு கோம்பெத்தியான்னு சொல்லுவாங்க, மகாராஷ்டிராவில் சம்மா பகுலி நாட்டியா, ஒடிஷாவில் ராவணச்சரியா, கேரளாவில் தொல் பாவக்கூத்து, தமிழ்நாட்டில் தொல் பொம்மலாட்டா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த தசாவதாரம் படத்தில் கூட காமிப்பாங்க. இட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் ஆர்ட் இன் கேரளா ஹேவிங் இட்ஸ் ரூட்ஸ் இன் பாலக்காடு. இது வந்து தொல் பாவக்கூத்துக்கு மட்டுங்க. The art is confined largely to Pulavar families from Shoranur region of Palakkad. இது வந்து fine example of Aryan and Dravidian culture. இது ritual art performed during the annual festivals in Kali temples of Palakkad district. It is also known as நிலக்கூத்து ஆர் ஓலக்கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தீம் வந்து கம்பராமாயணாலேருந்து மோஸ்ட்லி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தமிழ் வெர்ஷன் ஆஃப் த எபிக். அடுத்தது ஆரிஜின். ஓகேங்களா, இது வந்து தொல்னா லெதர்
பாவானா டால், அதுக்கப்புறம் கூத்துனா பிளே. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப பெருசாக நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா, போல்டு பண்ணிக்கிற மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து எலப்புரா, செண்டா, மத்தளம் இந்த 3 யூஸ் பண்ணுவாங்க. சீஃப் பப்பட்டர் அவரை வந்து புலவன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் தெரிஞ்சாலே நமக்கு போதுமானதான். சரிங்களா, கூத்தும் மடம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பெஷல் ஸ்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா. பெர்ஃபார்ம்ட் இன் பத்ரகாளி டெம்பிள்ஸ். இங்கே வந்து டெல்ஸ் ஃப்ரம் ராமாயணா, நம்ம தான் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்க, கம்பா ராமாயணத்துலேருந்து வரும்னு சொல்லிட்டு. நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். இந்தியா ஆஸ்திரேலியா இன்டரிம் எஃப்டிஏ டாக்ஸ் டு க்ளோஸ் சோன். சரி, இதை நம்ம பார்த்துருவோம். இங்கே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இங்கே வந்து நம்ம காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சைன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இதை வந்து நம்ம ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட் கூட லிங்க் பண்ணணும். இங்கே வந்து RCEP அப்படின்னு ஒரு பேக்ட் வந்துச்சு. சரிங்களா, அந்த பேக்ட் அப்போ நம்ம மேஜராக ஒரு 2-3 ரீசன் சொல்லி அந்த பேக்டில் நாங்கள் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டோம். மெயினாக வந்து இந்தியா ஆட்டோ ட்ரிகர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர சொன்னாங்க. சரிங்களா, சரி, ஃபஸ்ட்டு ஆட்டோ ட்ரிகர்னு என்னன்னு பார்த்துருவோம். அது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து டியூட்டி வந்து அதிகமாக போடலாம் அப்படிங்கிறது தான் ஆட்டோ ட்ரிகர் மெக்கானிசம் அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம என்னென்ன ரீசன் சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மில்க். சரிங்களா, மேஜராக வந்து மில்க் செக்டர் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து எம்எஸ்எம்இ வந்து மோஸ்ட்லி ஃப்ரம் சைனா. இப்போ வந்து நம்ம டைரி அப்படிங்கிறனால ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் நியூசிலாந்து. சரிங்களா, 2 மேஜர் அந்த கண்ட்ரிஸ் தான் வந்து RCEPயில் வந்து நம்ம சைன் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சைன் பண்ணல, இந்தியா வந்து பேக் அடிச்சிட்டோம், சைன் பண்ணல. சரி, இப்போ ஆஸ்திரேலியா கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து நம்மளும் ஆஸ்திரேலியா வந்து ஒன் ஆஃப் த டெவலப்டு கண்ட்ரி. சரிங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து பாப்புலேஷனும் ரொம்ப கம்மி. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் ஆகிருக்க பாப்புலேஷன் அங்கேயும் இந்த அவங்களோட பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் அரௌண்ட் half ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இன்னுமே அக்ரிகல்ச்சர் நம்பி தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு இது பார்த்தீங்க ஒரு ஹர்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த ஹர்ட் சைஸ் வந்து இங்கே ஒரு 2-3 அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபார்மர்ஸ்க்கு. அங்கெல்லாம் போயிட்டீங்க, ஆஸ்திரேலியாலாம் போயிட்டீங்கன்னா 30-40 அப்படிங்கிறதா அவங்களோட ஆவரேஜ் ஹர்ட் சைஸாக இருக்கும். சரிங்களா, ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபார்மர் இருக்காரு அப்படிங்கிற இந்தியாவில் வந்து ஒரு 2 இல்லைனா 3 மாடு தான் ஆவரேஜாக வச்சுருக்காங்க. சரிங்களா, இங்கேயும் பண்ணையாரெலாம் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அங்கே ஆஸ்திரேலியா போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஆவரேஜாகவே 30-40 மாடு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பாப்புலேஷனும் கம்மி. அந்த மாதிரி பாப்புலேஷனும் கம்மியாக இருக்கும்போது அவங்களால எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ண முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சீப்பாகவும் பண்ண முடியும். 30-40ன்னு வச்சுருக்காங்க அப்படிங்கல. இங்கே நம்ம 2-3 தான் வச்சுருக்கோம் அப்படிங்கல. நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதே இதாக இருக்கும். இந்தியா வந்து ஆனால் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் மில்க். சரிங்களா, அதை மட்டும் சொல்லிடலாம், நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் தான். இங்கே வந்து ஓகே, இன்னொரு பிரச்சனை என்ன அப்படிங்கிற பார்ப்போம். நெஸ்லே அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் இருக்காங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஃபார்மர்ஸ் வந்து என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அந்த ப்ரைஸ்க்கும் வந்து அவங்க வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த பேக்கெல்லாம் சைன் பண்ணிட்டீங்க அப்படிங்கல, நீங்கள் ஆஸ்திரேலியா கிட்டேருந்து சீப்பாகவே வாங்கிக்கலாம், இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு வந்து லாபம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. சரிங்களா, சரி, பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த பேக் சைன் ஆயிடுச்சு அப்படிங்கல. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸாக இருக்குது. அதனால தான் நம்ம RCEPலேயே சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இருந்தாலும் இது ஒரு பேக் ரூட் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பேக்ட் வந்து சைன் ஆகி ஃபுல்லாக வந்தவுடனே கண்டிப்பாக இந்தியா வந்து எல்லாத்தையுமே இதெல்லாம் விட்டுருக்க மாட்டோம். ஸோ பேக்ட் ஃபுல்லாக சைன் ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். சரி, இங்கே அட்டல் இனோவேஷன் ரேங்க் போடுறாங்க. ஓகேங்களா, இது வந்து அட்டல் இனோவேஷன். இங்கே ARIIA அட்டல் ரேங்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆன் இனோவேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ். இதை வந்து யார் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இனிஷியேட்டிவ் ஆஃப் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிங்க. நீத்தி யோகில் அட்டல் இனோவேஷன் மிஷன் அது தனி, அது வந்து நீத்தி யோக். டு ரேங்க் சிஸ்டமேட்டிக்லி ஆல் மேஜர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா ஆன் இண்டிகேட்டர்ஸ் ரிலேட்டட் டு இனோவேஷன், ஸ்டார்ட் அப், என்டர்பிரினர்ஷிப் இதெல்லாம் வச்சு கீ பேராமீட்டர்ஸ் வச்சுக்கிறாங்க. ஃபேக்கல்ட்டி, ஸ்டார்ட் அப், அதுக்கப்புறம் பேட்டர்ன் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி சென்ட்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சரி, நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுவோம். இங்கேயுமே RBI ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் நான் முன்னாடியே பார்த்தது. ஃபிஸ்கல் டெபிசிட் இதெல்லாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரிங்களா, ஃபிஸ்கல் கன்சால்டேஷன் என்னென்னு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ டெப்ட் நிறையா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெட் எல்லாமே வந்து கன்சால்டேட் பண்ணிட்டே வருவாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி கன்சால்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒட்டுமொத்த இதாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக ரீபே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல மீனிங். கன்சால்டேஷன்னா சிம்பிள். ஓகேங்களா, உங்களை வந்து எல்லா இதையும் கன்சால்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல ஃபிஸ்கல் கன்சால்டேஷன் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுக்கோங்க. என்ன அப்ஜெக்டிவ் வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் டு ரெடியூஸ் த இது எக்ஸ்பெண்டிச்சர்லாம் குறைக்கணும். ஓகேங்களா, இன்கம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற, ரெவன்யூ வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். ஏற்கனவே பேசுனது தாங்க. சரிங்களா,
ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூஏஇ கூட, சவுதின்னு சொல்லிட்டு முன்னாடி யூஏஇ சரிங்களா. யூஏஇ கூட ஏற்கனவே ஆஸ்திரேலியா கூட சைன் பண்ணுறதா இருக்குது சரிங்களா. அதே மாதிரி யூஏஇ கூடயும் சைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். யூஏஇ வந்து இந்தியாஸ் 3rd largest ட்ரேடிங் பார்ட்னர் ஆஃப்டர் யூஎஸ் அண்ட் சைனா, அதை தெரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் இங்கே வந்து இந்தியா அண்ட் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் யார் யாரும் மெம்பராக இருக்கா அது தெரிஞ்சு வச்சுக்கிறோம் முக்கியம் சரிங்களா. சரி, பேக்ட் சைன் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு அதை புட் ஆஃப் பண்ணியிருக்காங்க டியூ டு ஒமிக்ரான் ரைஸ் அப்படிங்கிறது தான் நியூஸ். நீங்கள் பேக்ரவுண்ட்லாம் படிச்சுக்கிறது நல்லது. சரி, நியூ ஸ்கீம் டு சப்போர்ட் த மார்ஜினலைஸ்ட் கொஞ்சம் முக்கியம், பார்த்துக்கலாம். இங்கே ஸ்மைல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபார் லைவ்லிஹுட் என்டர்பிரைஸ். இது வந்து இன்க்ளூட் வெல்ஃபேர் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் அண்ட் பர்சன்ஸ் என்கேஜ்ட் இன் பெக்கிங். இங்கே வந்து தே கவர் ரீஹபிலிட்டேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கும். இதுலேயும் வந்து ஆஸ் அ பார்ட் ஆஃப் த கேம்பெயின் ஆன்டி ட்ரக் கேம்பெயின் இங்கே நக்ஷா முக்த் பாரத் அபியான் அதுவும் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ட்ரக் சென்சிடைஸ்டு டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக கொண்டு வர போகிறாங்க சரிங்களா. நம்ம முன்னாடியும் பார்த்தோம், ஒரு பில் வந்து பாஸ் பண்ண போகிறாங்க, லீகலைஸ் ட்ரக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் முன்னாடி கரிமா கிரேன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு நியூஸில், எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணிக்கணும். அடுத்தது டொமஸ்டிக்லி சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரர்ஸ் சரிங்களா. இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், டொமஸ்டிக்லி சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் இருக்கு. அதே மாதிரியே இந்த மாதிரி டொமஸ்டிக்லி சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். டூ பிக் டு ஃபெயில் பேங்க்குக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரியே தான் இங்கேயும். இங்கே வந்து the nature of the operations and systematic importance they have to carry on efforts to raise the level of corporate governance besides identifying all relevant risk and promoting a sound risk management framework and culture. இது வந்து ஜென்ரல் இது ஓகேங்களா. அக்கார்டிங் டு IRDAI இவங்க வந்து இன்சூரன்ஸுக்கு ரெகுலேட்டர் யார் அப்படிங்க, நாங்கள் பென்ஷன் ஃபண்டுக்கு முன்னாடி பார்த்தோம் ஓகேங்களா, PFRDA. அதே மாதிரி இன்சூரன்ஸுக்கு ரெகுலேட்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி நம்ம பேசிக்ஸ் போய் இது பண்ணி படித்தாலே போதும். நியூஸ் பேப்பரை அப்படியே வேணாம், கொஞ்சம் பேசிக்ஸ் படிச்சுக்கிறே நல்லது. இல்லை என்னால் படிக்க முடியல, 40 நிமிஷம் தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இல்லை 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கள, ஜஸ்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுங்க. திரும்ப நீங்கள் அதாவது டாபிக் மட்டும் எழுதி வச்சுங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் போய் பேசிக்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களா, அப்போ சேர்த்து வச்சு படிச்சுக்கங்க சரிங்களா. ஓகே, நிறையா விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.